வெல்கம் டு சிஎஸ் ஃபுட் vlog. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் தான். இது வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதில்ல, ஒரு லைட் ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் ஒரு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், புதினா, ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணியில் போடக்கூடிய அந்த பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ், பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 பேர் சாப்பிட்றதுனால ஒரு மூடி தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பால் வந்து அடிச்சுக்கிட்டேன். நான் 3 டைம் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம அப்போ தான் திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் பால் எடுத்தது வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அந்த துணி வச்சு புழிஞ்சால் கஷ்டமாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லடை எடுத்திருக்கேன். இதில் வந்து வடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், ஈஸியாக தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த இடத்துலையே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும். அது பொரியும் போதே அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக உதிர்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து அந்த சாதத்துக்கு உண்டான டேஸ்ட் அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து அந்த ஃப்ளேவருக்காக 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வருது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி ஃப்ளேவரும் வந்து அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் ஒரு தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டில் புளியும் தக்காளி இல்லாத டிஷ்ஷஸே கிடையாது. அந்த ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தாலே வந்து போதும். இப்போ தக்காளி போட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்குவோம். கொதி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்ட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்ட உடனே வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுட்டு ஒரு 2 விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டோன்னா தேங்காய் பால் சாதம் வந்து ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அப்படியே பிரியாணி ஸ்மெல் எப்படி வருதோ அந்த அளவுக்கு வருதுங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலாவு மாதிரி இருக்குது. கமன்னு அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படியே வருதுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி. இது நீங்கள் எது கூட வச்சு வேணால் சர்வ் பண்ணலாம். நான் இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன், மட்டன் கிரேவி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.